திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவால் சர்ச்சை கிளம்பியது. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை ஏற்கனவே கடந்த 2014ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள், அதாவது நீதிபதி சுந்தரேஷுடைய அமர்வு தீர விசாரணை செய்து அங்கு மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவை எவ்வித கருத்திலும் கொள்ளாமல் தனி நீதிபதி தன்னிச்சையாக தற்போது ஒரு புதிய தீர்ப்பை உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த மதுரையில் சமூக நல்லிணக்கம் என்பது பாதிக்கப்பட்டுள்ளது, சட்ட ஒழுங்கு என்பது கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது. எனவே தனி நீதிபதி உத்தரவை நடைமுறைப்படுத்தாமல் ஏற்கனவே தீர விசாரணை செய்து 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, அதாவது கடந்த 2014ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த என்ன உத்தரவு பிறப்பித்ததோ அந்த உத்தரவை தான் தற்போது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தான் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை முன்பாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் வழக்கறிஞர்கள் மற்றும் மாவட்ட நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள் இணைந்து தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முக்கிய கோரிக்கை என்பது கடந்த 2014ஆம் ஆண்டு தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும். மேலும் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சிலர் மதுரையினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொல் திருமாவளவனை பற்றி அநாகரிகமாக விமர்சனம் செய்துள்ளனர். எனவே அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து மதுரையில் மத நல்லிணக்கத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தான் தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி ரஃபீக் ராஜா.